சிவாய நம. ஜெய் வராகி. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வது இனியே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும், நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவும், உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது. நல்லா இருக்க போதுன்னா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணங்காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், கடன் கொடுத்தேன், அல்லது நம்பி ஏமாந்துட்டேன், சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன், லேண்டில் போட்டேன், வீடு விற்றேன், ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், அது ஆணோ பெண்ணோ, ஜாதகனோ ஜாதகியோ, உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும், ஸோ 3 ஸ்டேஜ். அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும். கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டே, நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவடா, நல்லா இருப்படா, நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை. கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால். அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவுக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன. உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான், பணத்துக்கு அதிபதி அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு, அவர் தான் பிட்காயின், எல்லாம் அவர் தான், டாலர் அவர் தான். அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ, யூரோ உண்டோ, டாலர் உண்டோ, என்னெல்லாம் உண்டோ, ரிங்கிட் உண்டோ, ஸோ எல்லாமே குரு தான். அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார், 12 ராசிக்கும் கொடுக்க போகிறார். அந்த குரு பகவானுக்கு 5வது வீட்டில் செவ்வாய் பகவான் 5வது வீடு, அந்த வீட்டுக்குரிய 5ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார். அதிகாரத்திலே எங்கள் வாடா அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு, சத்தம் போட்டு கொடுப்பாரு, மைக்கில் சொல்லி கொடுப்பாரு. எந்த சந்தேகமும் வேணாம், யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும். அதிகாரம் மிக்கவராக 2வது கோணம் சிறப்பாக இருக்குது. அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார் பாருங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி யோகம், குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம். அந்த குருக்கு அடுத்தது 9ஆம் இடம், இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே சனி பகவான் இருக்கிறார். உடனே எல்லாரும் பயந்துருவோம், ஐயோ சனி இருக்காரா சாமி, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு சொன்னீங்க, கடக உச்சம் பெற்ற குரு ஓகே, 2வது திரிகோணம் செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி ஓகே, ஆனால் 3வதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே, அவர் தான் சார் கேட் பாஸு, இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சிட்டாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க? கவலையே படாதீங்க, பிடிங்க வைக்க மாட்டார். நான் சொல்லியிருக்கிறேன். குருவோடு தொடர்பு,
யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆமாப்பா நான் தான் கொடுத்துருக்கேன், நீ அவனை அமுச்சு விட்ரு. சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தானா அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான். பலன் சொல்லுங்கள். குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தானா ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான். 40 வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான். சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம். அப்போ பாருங்கள் அன்பு பக்தர்களே, இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது. அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும், இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது. யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, அற்புதமான காலநேரம். கடகராசியை பொறுத்த வரையிலும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போது ஓப்பனிங்கில் சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன். பணம் வரும் யோகம், மங்கள மகாலட்சுமி யோகம், இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போது இது யாருக்கு பொருந்தோம்னா, இந்த குழுக்கள் ஒரு இடத்துல வச்சு குழுக்கள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழுக்கள் நடக்கக்கூடிய இடமே அந்த கடகராசி தான். ஒரு மண்டபத்தில் வச்சு கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு ஆஃபீஸில் வச்சு, ரிசர்வ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்வ் பேங்க் இருக்காது, அந்த இடம்தான் கடகராசி. அந்த யார் பணம் கொடுக்குறாங்களோ, பணம் கொடுக்குற உட்கார்ற இடமே கடகராசி தான். குரு தான் அங்கே பணம் கொடுக்க போகிறார். அப்போ கடகராசி என்பவர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல ஜாதக அமைப்பு உள்ளதோ, அல்லது யாருக்கெல்லாம் ஒரு நல்ல கால நேரம் அமைப்பு உள்ளதோ, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, ஏன்னா இப்போ கடகராசி பற்றி எனக்கு தெரியும், அதில் மிகப்பெரிய சினிமா துறையில் மிக உயர்ந்த நபர்கள் அங்கே இருக்காங்க, அரசியலில் மிகப்பெரிய நண்பர்கள் தலைவர்கள் அதில் இருக்கிறாங்க, எனக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் நட்பு வட்டாரங்கள் ஆந்திர பிரதேஷில் உள்ளது. அதே போல் ஆன்மீகம்னா திருப்பதி, இந்த கடகராசியில் சொல்கிறேன், திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹையர் ஆஃபீஸர்ஸ். அப்போது கடகராசியில் அரசு அதிகாரிகள், அதிகமான அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மெயினாக ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, 2-3 மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், காட்டன் பிஸ்னஸ், பருத்தி உற்பத்திகள், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு, தறி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், இன்னும் சொல்லப்போனால் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, 4 கடை வாடகை கொடு, மாதம் ஒரு 4 லட்ச ரூபா வருமானம் வருது, வாடகை பணம் வருது. அதே போல் ஐடி செக்டர்ஸ், ஐடி ஃபீல்டு பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அல்லது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், ஹார்ட்வேர்ஸு, அது மாதிரி கடைகள் வச்சு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஆமாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், அந்த விவசாயத்தில் பெருசாக ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, தென்னந்தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, காடுகள், அது மாதிரிலாம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் மண்டி, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு,
டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனதொருமை கடக ராசி அன்பர்களே, ராசியில் குரு பகவான் இருக்கும் வரை உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு. யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. என கடக ராசிக்கு பகைவர்கள் சூழ்ந்துள்ளார்கள். ஒரு சிலருக்கு நேரடியாக பகைவர்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு மறைமுகமாக இருக்குது, யாருன்னு தெரியாது. இவங்க வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி அப்புறாணியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் யாரும் எதிரிகள் கிடையாது சார், ஆனால் பின்னாடி ஒரு டீமே ஒர்க் பண்ணும் இவனை பிடிச்சி தரன்னு இழுத்து விடுறதுக்கு. அப்போ பகைவர்களால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் இருக்குமே, ஆனால் அது திருஷ்டியாக இருக்கலாம், செய்வினையாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், குடும்ப எதிரிகளாக இருக்கலாம், ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். அப்போ அந்த பகைமை, போட்டி, மறைமுகமான போட்டிகள், பகைவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான ஒரு நல்ல மாதமாக இந்த குரு இருக்கிறவர்களும், கடகத்தில் குரு இருக்கும்போதே நீங்கள் நல்ல பரிகாரங்கள் தேர்ந்தெடுத்து செய்வீர்களே. ஆனால் கடகத்தில் குரு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி, சாமி எனக்கு இதுதான் சாமி பிரச்சனை, நீங்கள் சொன்னது கரெக்டு, பிரச்சனையில் இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாமி எனக்கு பகைவர்கள் இருக்கிறாங்க, என்னை முன்னுக்கு வர முடியாமல் தடுக்கிறாங்க, வருமானம் வர மாட்டேங்குது, முடக்கி போட்டிருக்கு, தொழில் முடக்கம் இருக்குது, வருமான முடக்கம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இந்த குரு உங்கள் ராசியில் இருக்கும்போதே உங்கள் ஜாதகத்தை துணை கொண்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கடகராசிக்கு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம். குறிப்பிட்ட உங்களுக்கு நீங்கள் ஆணோ பெண்ணோ எந்த ஒரு ஊரில் இருக்கீங்க, கனடாவில் இருக்கீங்க, ரஷ்யாவில் இருக்கீங்க, ஜெர்மனியில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு அயர்லாண்டில் இருக்கீங்க, சம்திங் ஏதோ ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நம்ம உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ கடன் சுமைகள், அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதம், டிசம்பர் மாதம் கடகராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. திருமண யோகங்கள், குறிப்பாக செகண்ட் மேரேஜஸ் நடக்கக்கூடிய மாதம். அதற்குரிய பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். கடகராசி நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.